சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு உண்மையை உடைத்துச் சொல்ல வந்துள்ளேன். கல் துரோகத்தின் மொத்த உருவத்தையும் தெரிந்து கொள்வாய். இல்லை என்றால் காலம் முழுவதும் ஏமாற்றப்பட்டுத்தான் இருப்பாய் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நீ எப்பொழுதும் உன் கண்கள் அடுத்தவர் பக்கமே இருப்பதால் உன்னோடு நின்று கொண்டிருக்கும் உன் உறவுகளை பற்றி நீ நினைப்பதே இல்லை. அடுத்தவன் துரோகத்தை செய்து விடுவானோ, தீய சக்திகளை அனுப்பி விடுவானோ, கெட்ட காரியங்களை கொடுத்து விடுவானோ என்று அடுத்தவனையே பார்த்து கொண்டிருக்கிறாய். இதுதான் சமயம் என்று உன்னுடன் இருக்கும் உன் உறவுகளும் உன்னுடன் இருக்கும் உன் உடன் பிறந்த உறவுகளும் உனக்கு செய்யும் துரோகங்கள் உன் கண்களில் இருந்து மறைக்கப்படுகிறது. அப்படி மறைக்கப்பட்ட காரியங்கள் தான் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறேன். இதுவெல்லாம் உறவா என்று எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. நாவு கூசுகிறது. இந்த உறவுகள் எதற்காக உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன் வாழ்க்கை இழப்பதற்கா இருக்கும் வாழ்க்கையும் இழக்க வேண்டும் என்று தான் இப்படிப்பட்ட உறவுகளை உன்னோடு வைத்துள்ளாயா? இப்பொழுது உடன் பிறந்தவர்கள் என்ற பாசத்தை விட உன்னை நம்பி இருக்கும் குழந்தைகளுக்கும் உன் வாழ்க்கை துணைதானே உனக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அவர்களை விட இவர்கள் ஒன்றும் பெரியவர்கள் அல்ல. உன்னுடன் பிறந்தவர்கள் உன்னை முக்கியம் என்று நினைக்கின்றார்களா? அவர்கள் குடும்பத்தை விட நீதான் பெரிது என்று எப்பொழுதாவது எந்த நிமிடமாவது நினைத்திருக்கின்றார்களா? இல்லையே. பின்பு ஏன் நீ அப்படி நினைக்கிறாய்? உனக்கு துரோகம் செய்கிறார்கள். உன் கண்களை மறைத்து எத்தனையோ கெட்ட காரியங்களை உனக்காக செய்கிறார்கள். அதன் விளைவையும் நீ அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் இவர்களால் தான் நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கின்றாய். ஒருவேளை நீ இதை கேட்டுவிட்டால் அவர்களை அடியோடு நீ விலக்கி விடுவாய் என்று நினைக்கிறேன். நினைப்பது அல்ல, நடக்க வேண்டும். உறவுகளை தள்ளி வைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உன்னுடையது. இல்லை என்றால் அதை சீரழிக்க காத்திருக்கிறார்கள். உன் வாழ்க்கை மட்டுமல்ல, உன் சந்ததியினர் வாழ்க்கையும் அழிக்க காத்திருக்கிறார்கள். உன்னுடன் பிறந்தவர்கள் உனக்கு கெட்டதை மட்டும்தான் நினைக்கிறார்கள் என்று உன் அப்பா நான் அடித்துச் சொல்வேன். நல்லதை சொன்னால் கேட்டுக்கொள். இல்லை என்றால் விளைவை சந்திக்கும் போதுதான் இது உண்மை என்று உனக்கு புரிய வரும். நடக்கக்கூடாத காரியத்தை, செய்யக்கூடாத காரியத்தை உன்னுடன் பிறப்பு செய்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. உன் கண்கள் அறியும்படி நான் செய்கிறேன். அவர்களிடத்தில் நான் முழுமையாக உன்னை காப்பாற்றுவேன். இன்று மாலை உன்னுடன் பிறந்தவரிடம் இருந்து அழைப்பு வரும். அவளது எண்ணத்தை அடித்து அவளுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன். காத்திருந்த நல்ல நேரம் உனக்காக வரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.